அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் ஓம் சக்தி அமுதா பேசுகிறேன். வாடகை வீட்டில் நாம் பட்ட கஷ்டங்கள் பற்றி சொல்லுகிறேன். நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா, சொந்த வீட்டில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒவ்வொரு இடத்துலையும் வாடகை வீட்டில் இருக்கும்போது என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், கேளுங்க. ஒருத்தர் வீட்டில் அப்படி தான் நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தேங்க. மாதம் 1000 ரூபா வாடகை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வீட்டை சுத்தம் பண்ணி கொடுக்கவும் இல்லை. நாங்களே தான் போய் சுத்தம் பண்ணிக்கிட்டேங்க. சுத்தம் பண்ணிக்கிட்டு நான் இருந்தேங்க. பாத்திரம் இல்லை, தண்ணி வசதி கிடையாது. அதாவது ரோட்டில் வர்ற குடி தண்ணி தான், கொள்ளிடம் தண்ணி தான். அது வந்து விடிய காலம் 4 மணிக்கு வரும். 4 மணிக்கு வரும். எப்படின்னா, அவங்க தண்ணி திறந்துடுவங்க. வீட்டுக்காரர் வந்து அவங்களுக்காண்டி அவங்க வேலைக்கு போகிறாங்க. அதுக்காண்டி அவங்க ஒய்ஃபு வேலைக்கு போகிறாங்க. அதுக்காண்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 4 மணிக்கே திறந்து விட்ருவாங்க. நம்ம 3 மணிலேருந்து எழுந்திரிச்சி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், தண்ணி எப்போ வருதுன்னு. அப்போ நம்ம அதையும் மீறி தண்ணி பிடிக்க போனோம்னா, அவங்க சொல்லுவாங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன தண்ணி, சொந்த வீட்டில் இருக்கிற நாங்கள் பிடிச்சிக்கிறோங்க, அதுக்கு பிறகு வாடகை வீட்டில் இருக்கிற நீங்கள் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு நியாயமா? ஓட்டு போடும்போது அதுமாரி சொல்லியா ஓட்டு போடுறாங்க கொள்ளிடம் தண்ணி கொடுக்குறவங்க? இல்லை, எங்கே போனாலும் ஏங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டார்ச்சல் கொடுக்குறீங்க? பக்கத்தில் இருக்கிற நீங்கள்லாம் ஏன் நீங்கள் என்ன வாடகை வீட்டுக்கு போக மாட்டீங்களா? கடவுள் இதே மாதிரி உங்களை எழுதி வச்சுருக்கா என்ன? நீங்கள் வாடகை வீட்டுக்கு போக மாட்டீங்க, சொந்த வீட்டிலே இருப்பீங்கன்னு. இது மட்டும் இல்லைங்க, தண்ணி மழை பெஞ்சுது, அவ்வளோ தண்ணி, வீடெல்லாம் தண்ணி பூந்துட்டுங்க, அரிசெல்லாம் ஊறிடுச்சு. அப்போ கூட நாங்கள் ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, தண்ணி நிறையா மழை பெஞ்சு வீடெல்லாம் தண்ணி பூந்துட்டு வந்து பார்த்துருவாங்க அப்படிங்கன்னு. வரவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. அதிலே என்னென்னா, 2 ஆட்டுக்குட்டி எங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் ஆட்டுக்குட்டி குட்டி போட்டிருந்தது. கிடா குட்டி செத்து போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்க வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு. மறுபடியும் சொல்கிறோம், வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. வாடகை வீட்டில் நீங்கள் வந்து வாடகைக்கு வச்சுருக்கிறீங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். இதே மாதிரி இன்னாரும் சொன்னாங்க, உண்மையா அப்படின்னு நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் பக்கத்து வீட்டில் இருக்கிற அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, நீங்கள் வாடகைக்கு வச்சுருக்கிறீங்கள, அவங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அவங்க வாடகை வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு கீழ்த்தனமான கேவலமான ஒரு எண்ணம். ஏன்னா அவங்க வந்து வாடகை வீட்டிலே இருக்கிறாங்க, வாடகை வீட்டிலே அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு அடிமை மாரி, அப்படி தானே? பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கிறதோட நீங்கள் வந்து நேரடியாக அவங்க வாடகைக்கு வச்சுருக்கீங்களா, அவங்கள்ட்ட விசாரிங்க. என்ன இது மாதிரியே நடந்தது உண்மையா அப்படின்னு கேளுங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வாடகை வீட்டை பற்றி பார்ப்போம். ஓகே, நன்றி, பாய்.